ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மித்ரேஷ் vlogs. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய சம்மர் வெக்கேஷனோட டே 2 ட்ரிப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போது டே 2 ட்ரிப்புக்காக நம்ம எங்கே போகிறோன்னா தென்காசிக்கு போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே மதுரை போயிருந்தோம். அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மதுரை போயிட்டு ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் ஒரு 11 AM நாங்கள் தென்காசி கிளம்பிட்டோம். போகிற வழியில் நிறையா க்ரீனரி எதுவும் போல் ஃபுல்லாக டே இருந்துச்சு, நிறையா க்ரீனரி இருந்துச்சு. அண்டு இன்னொரு சைடில் வெஸ்டர்ன் காட்ஸ் மவுண்டன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது. அண்டு சவுத் சைடு வெஸ்டர்ன் சைடெல்லாம் தமிழ்நாடுலேயே போகும்போது நிறையா விண்மில் இருந்துச்சு. அது எல்லாம் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக இருந்தோம். மதுரையிலேருந்து தென்காசி ஒரு 3 hours 3.5 hours அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் கிளம்பும் போது கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. க்ளவுட்ஸ் எல்லாம் ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. வெளியில் நல்லா காற்றும் அடிச்சுது. ஃபுல்லாக நிறையா தென்னந்தோப்பு அந்த மாதிரிலாம் வந்துச்சு போகிற வழியில். அண்ட் நாங்கள் போயிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த ரூட் ஃபுல்லாக நல்லா தான் இருந்துச்சு. நிறையா ஸ்ட்ரிச்சாக தான் இருந்துச்சு இந்த ஹைவேஸ் எல்லாம். அதுக்கப்புறம் சிட்டி சைடு உள்ளே போச்சு. அண்டு போயிட்டுருக்கிற வழியில் சைட்லேயே ஒரு கடை இருந்துச்சு ஹைவேஸில். அங்கே வாட்டர் மெலன், கம்பங்கூழ், மோர் அந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. ஸோ இந்த மோர் அவங்க வீட்லேயே செஞ்ச அந்த பட்டர் அதிலலாம் வச்சு செய்கிறாங்க. செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி மோர் வேறு எங்கேயுமே கிடைக்காது. அண்டு நிறையா தேங்காய் பூ இருந்துச்சு. ஸோ தேங்காய் பூ நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டோம். தேங்காய் பூ பேட் கொலஸ்ட்ராலெல்லாம் பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணிடுமா. அண்டு அதுக்கிட்டேயே சர்பத்து, வாட்டர் மெலன் அந்த மாதிரிலாம் நிறையா ஷாப்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே கொஞ்சம் வெயில் அடிச்சதுனால கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது சில்லுன்னு குடிக்கலாம், அந்த மாதிரி ஹெல்த்தியாக குடிக்கலாம், அந்த மாதிரி இருந்துட்டு குடிச்சிட்டு நல்லா அந்த தேங்காய் பூலாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ட்ரிப்பை. அண்ட் அப்படியே போயிட்டே இருக்கும்போது நாங்கள் எங்களோட ரெசார்ட்டை ரீச் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் தங்கின ரெசார்ட் வெஸ்டர்ன் ரெசார்ட்ஸ். இது தென்காசியில் தான் இருக்குது. இந்த குற்றாலம் கிட்டே தான் இருக்குது. ஸோ உள்ளே போனோடனே இந்த மாதிரி எல்லா ரூமுமே வீடு மாதிரி இருக்கும் லைனாக. ஸோ அதில் ஒன்று எங்களோட ரூம். ஸோ வந்துட்டு அப்புறமா நாங்கள் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ் போகிற மாதிரி தான் பிளான். நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா நாங்கள் இங்கேருந்து அந்த குற்றாலம் கிட்டே போயிட்டு ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்கும். அண்ட் அங்கேருந்து ஃபுல்லாக அது ஒரு ப்ரைவேட் ஏரியா தான். ஸோ அங்கேருந்து ஜீப்பில் கூட்டிகிட்டு போவாங்க மவுண்டன் மேலே. ஸோ அது நான் அப்புறமா அந்த கிளிப்ஸில் காமிக்கிறேன்.
ஸோ நான் வந்து இப்போது கடைசியாக காமிச்ச கிளிப் தான் எங்களோட ரூம் டூர். ஸோ அங்கே வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து இந்த ப்ரைவேட் ஃபால்ஸ்க்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது என் தாத்தா பாட்டி எங்கள் அம்மா அப்பா கூடலாம் இங்கே வந்திருந்தேன். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் 5. அதே இடத்துக்கு தான் நாங்கள் வந்து திருப்பியும் இந்த ட்ரிப்பில் வந்து போகிறோம். இந்த பாத் வந்து ரோடே இல்லை, ஃபுல்லாக ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அண்டு ரோடே கொஞ்சம் இர்ரெகுலராக பம்பியாக தான் இருந்துச்சு. பட் அது வந்து நல்லா என்ஜாய் பண்ணேன். இந்த மவுண்டன் ஏற ஏற பாத் வந்து கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து கொஞ்சம் என்ஜாய் தான் பண்ணோம். அந்த ஜீப்பில் வந்து மவுண்டன் மேலே ஏறிட்டு ப்ரைவேட் ஃபால்ஸ் வந்து அப்படியே ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வந்து போகும்போது கூட்டமே இல்லை. நாங்கள் வந்து அங்கே குளிச்சு முடிச்சிட்டு அப்புறமா தான் நிறையா கூட்டமே இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து அந்த ப்ரைவேட் ஃபால்ஸில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த ஃபால்ஸ் கிட்ட போகிற வழி ஒரு இடம் வரைக்கும் தான் அந்த ஜீப் போகும். அதுக்கப்புறமா நம்ம வந்து நடந்து தான் அந்த ஃபால்ஸ் கிட்டே போகணும். ரொம்ப தூரம்லாம் இருக்காது, கொஞ்சம் படிக்கட்டில் இறங்கி கீழே போகிற மாதிரி தான். ஸோ நாங்கள் வந்து அப்படியே இறங்கி போயிட்டுருக்கும்போது ஃபால்ஸ் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ இங்கே வந்து ஃபால்ஸில் வந்து தண்ணி நல்லாவே தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஜாலியாக குளித்தோம். தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. பட் அந்த தண்ணி வந்து இட்ஸ் வெரி நியூட்ரிஷியஸ், நிறையா மினரல்ஸ் இருக்கும். ஏன்னா மேலே வந்து அந்த ரிவர்லேருந்து தான் கீழே கொட்டுது. ஸோ அந்த தண்ணி போகும்போது கண்டிப்பாக ஏதாவது ஹர்ப்ஸ் வந்து தாண்டி தான் போயிருக்கோம். ஸோ அந்த தண்ணியுமே நான் டேஸ்ட் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து அப்படியே குளிச்சுட்டு பொறுமையாக எங்கள் ரூமுக்கு போயிட்டு ஸ்டே பண்ணிட்டோம். ஸ்டே பண்ணிட்ட அப்புறமா அடுத்த நாள் காலையில் வந்து நாங்கள் வந்து கன்னியாகுமரி வந்து போகிறோம். ஸோ அந்த பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் தமிழ்நாடுலேயே. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் நான் அங்கே வந்து போனதில்லை. ஸோ அங்கே வந்து நான் ஃபஸ்ட் டைம் போக போகிறேன். அங்கே போயிட்டு நான் அங்கே என்னெல்லாம் பண்ணுறேன்னு நான் வந்து அடுத்த விலாகில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் நான் வந்து சொன்ன ஃபால்ஸ். நிறையா தண்ணி கொட்டிகிட்டு இருந்துச்சு. செம்ம ஃபோர்ஸில் தான் இருந்துச்சு. நடுவில் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி கேரளாவில் நல்லா மழை பெஞ்சதுனால நிறையா ஃபால்ஸ்லேருந்து அப்படியே டேரெக்டாக தண்ணி ஃபுல் ஸ்பீடில் கொட்டிருக்கு போல், நிறையா தண்ணி, எஸ்பெஷலி மெயின் ஃபால்ஸ்லேருந்து கிளம்பிட்ட அப்புறமா வர வழியில் நிறையா பீகாக் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஊரில் வந்து நிறையா இடத்துல பார்க்கல இந்த மாதிரி வேஸ்ட் க்ரீன் ஏரியாலாம் இருந்தால். ஆனால் அது பார்க்குறதுக்குமே லக்கியாக இருக்கணும். ஸோ ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் வந்து நிறையா பீகாக்ஸ் பார்த்தோம். அண்டு திருப்பி போகிற வழியில் ஒரு பீகாக் வந்து கிட்டே நின்றுட்டு இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறனால அது வந்து ஓடி போயிடுச்சு. அண்ட் நாங்கள் வந்து ரூமுக்கு போகிற வழியில் வந்து எங்கள் அப்பாவோட ஆஃபீஸ் இருந்துச்சு. ஸோ இந்த ஊரில் வந்து எங்கள் அப்பாவோட ஆஃபீஸ் ஒரு பிரான்ச் இருக்குது. ஆனால் நான் வந்து அது என்ன ஆஃபீஸ்ன்னு சொல்ல பெர்மிஷன் கொடுக்கல. பட் அங்கே வந்து இந்த மாதிரி ஃபூஸ்பால் மோஸ்ட்டாக எல்லாேருக்கும் தெரியும். இந்த மாதிரி டேபிள் மாதிரி இருக்கும். அண்டு இதை வச்சு கோல் அடிக்கிற மாதிரி, சிமிலர் டு ஃபுட்பால், ஆனால் போர்ட் கேம் மாதிரி. ஸோ நாங்கள் வந்து அது கொஞ்ச நேரம் விளாண்டுருந்தோம். விளாண்டு முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு போயிட்டோம். அண்ட் அடுத்த நாள் காலையில் வந்து நாங்கள் வந்து சும்மா அந்த மெயின் ஃபால்ஸ் கிட்டே போய் அங்கே நிறையா கடை இருக்கும். ஸோ அங்கே ஏன் போய் சும்மா பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி போயிருந்தோம். அங்கே வந்து நிறையா ஷாப்ஸ் இருந்துச்சு. நிறையா வந்து டாய் ஷாப்ஸ் அண்டு அதுக்கிட்டேயே நுங்கு கடை, பதநீர் கடையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதில் அங்கே வந்து நான் வந்து பதநீர் குடித்தேன். இதுக்கு முன்னாடி குடித்ததில்ல, பட் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. எனக்கு அது இளநியை விட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
ஆப்போசிட். அது விடுதலை எடுக்கணும். ஒரு மம்மி அடுத்து இலசா பொண்ணு ஐயா ஆமாம். எப்படி இருந்துச்சு? கொத்து நிறைய பண்ணுவாங்க. தென்காசிலேருந்து கிளம்பும் போது செம மழை, ரொம்ப நல்லாவே மழை பெஞ்சுது. வந்து சில இடத்துலலாம் ரெயின்ஃபால் அலர்ட்க்கு வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்னியாகுமரியில் வந்து அது எப்படி ரெயின்ஃபால் அந்த மாதிரி எதாவது இருக்கா, எங்கே போகிறோம் அந்த மாதிரி விஷயம்லாம் நான் வந்து அடுத்த வ்ளாகில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். Bye guys, see you in the next video.